ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் ஊர்லேருந்து வரையில் பிரசாந்த் 2 மாங்காய் கொண்டு வந்திருந்தான். எங்கள் வீட்டு மாங்காய், கிரேப் மாங்காய் முத்துமணி கொடுத்துட்ருந்துச்சு. அது இன்றைக்கி தான் எடுத்துட்டு சரி கார்த்திகைங்கிறதுனால மண்டி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரி புளிப்புமா வண்டியாக வேணாம் இனிப்பாக வச்சுக்கலாம், ரொம்ப நாளாச்சு எங்கள் வீட்டு மாங்காய் சாப்பிட்டுட்டு. அதனால் இன்றைக்கி எடுத்து அது எப்படி இருக்கணும் உங்களுக்கும் காமிச்சிட்டு அதை மண்டியை வச்சுருவோம். முதல்ல மாங்காய் எப்படி நல்ல பெரிய மாங்காய்ங்க, ஒரு மாங்காயே வந்து 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு 2 மாங்காய் வந்து அதில் நான் இன்றைக்கி கிச்ச மாங்காய் வந்து 1 கிலோவுக்கு மேலே உள்ள மாங்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன் சமைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது. கையில் எடுக்கையிலேயே சரியான கணம். எங்கள் வீட்டில் இதை விட பெருசாகவும் இருக்கும் காய். இது வந்து கருப்பாக இருக்கிறது வந்து இந்த லக்கேஜில் வரையில் அடிபட்டு சொல்லுவோம்ல, அது மாதிரி லைட்டாக இதுவாகிருக்கு. இதை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. என்ன பிரச்சனை போடுறோம், 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக சூப்பர் காய். இதை இந்த பக்கம் பிரச்சனை வச்சுருவோம். இப்போ மாங்காய் மண்டி பாருங்கள், இனிப்பு போட்டு வச்சு 1 கிலோ மாங்காய் இங்கே நெருக்கி, ஆமாம் 3/4 கிலோ இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே மண்டி வச்சு அப்படியே இறக்கி வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா வெந்து அப்படியே பேஸ்ட்டாகவே வந்துடுச்சு. இனிப்பு அதெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 1/4 கிளாஸ் டம்ளர் தனியாக ஊற்றிட்டேன். கொஞ்சம் குறைச்சி ஊற்றிருந்தாலும் இன்னும் நல்லா வந்திருக்கும். அப்படி பார்க்கலே எனக்கு ஆசையாக இருக்குது. புளிப்பு மாங்காயில் அப்படியே இனிப்பு போட்டு வச்சோன்னா செம்மையாக இருக்கும். யார் யாருக்கு இனிப்பு மாங்காய் மண்டி பிடிக்குமோ பிடிச்சவங்களாம் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.